வெல்கம் டு சண்டே சமையல். பொட்டேட்டோ பொட்டேட்டோ அத போய். வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரஜன் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ஸ்மித்தியன். எங்க இந்த ரஹ்மான் வீடியோஸ காணோம். சொர்க்கம் பக்கத்தில் கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல வேட்டியத்தான் ஒத்துக்கிட்டு ஓடி போலாமா? என்னடா அந்த ஜெர்சியை சுத்திட்டு வரேன் அவர் சொன்ன என்ட்ரன்ஸா? ஐயோ ஐயோ, ஆமா என்ட்ரன்ஸ் போடுவோம்ல. கொஞ்சம் நெஞ்ச வாயா பேசுனீங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு நானே அமைதியா தான் இருந்தேன். சரி வாடா வாடாடே, அந்த ஜெர்சியை மாட்டிட்டு கொஞ்சம் உட்கார்றா. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு சைடு மும்பை சந்தோஷம், மனசு தேர்த்திக்கங்க. ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, 2 மட்டும் அவன்கிட்ட தோத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் ஏதாவது பண்ணு. ஏங்க அதேதாங்க நானும் சொல்லுவேன். வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். வாங்கப்பா. இன்னைக்கு ஆர்சிபி தான் பேக் பண்ண. ஏன்டா என் பக்கம் லைட்டு திருப்புறேன்? உன் பக்கம் நான் லைட்டே திருப்பல. ஏதோ மரம் வளர்ப்போம், மழை விராட் கோலி அதுக்குள்ள சரண்டர் விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? விராட் கோலிக்கு நொட்டிக்கிட்டு போயிருச்சு தம்பி மீமு. ஆக்சுவலி நான் எதுக்கு போட்டேன்னா, இந்த சில பேர் வந்து 2016 ஹேண்ட் ஸ்டிச்சிங் இன்னைக்கு ரீக்ரியேஷன் இருக்குன்னு அதை போட்டிருந்தானுங்க. சரி அதற்கெல்லாம் இப்போன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். பட் ஓகே, எல்லாரும் விராட் கோலி இன்னைக்கு என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்ல, நம்ம எல்லாரும் ஒன்னாதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துடலாம். இவன் இப்படியேதான் ஆட்டம் போட்டுட்டு இருப்பான், இவனை பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துடலாம், ஆர்சிபி vs பஞ்சாப். நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், வீட்டுக்குள்ள வந்து எலியா இருக்காங்க, வெளியே புலியா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு புலிதான் எல்லாத்துக்குமே வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பஞ்சாப் ஈஸியாவே வின் பண்ணிட்டாங்க. சேசிங்ல பார்த்தா விராட் கோலி இருக்கும்போது எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு இது ஒன்னும் பஞ்சாப் சைடு எப்படி மூவ் ஆகாதுன்னு. ஏன்னா விராட் கோலி விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அங்க சடனா சேஞ்ச் இருக்கா சான்சஸ் இருந்திருக்கு. விராட் கோலி விக்கெட் எடுக்காத வரையும் நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு எனக்கு அப்பயே தோணிடுச்சு. ப்ரோ உண்மையை சொல்லணும்னா வந்து பஞ்சாப் வந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆர்சிபி பவுலிங் பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஓவர் த்ரெட், ஃபர்ஸ்ட் இந்த பவர் பிளே த்ரெட் தான் வந்து எந்த டீமுக்கு வந்தாலும் ஒரு த்ரெட். புவனேஸ்வர் அண்ட் ஏசுலுட் அவங்கள வந்து எப்படி ஆட போறாங்க மற்ற டீம்ஸ் அப்படிங்கறதான் ஒரு த்ரெட். அந்த ஃபேஸை வந்து ஈஸியா கடந்துட்டாங்க பஞ்சாப் பொறுத்தவரையும். பிரியாங்க் ஷாரியாவும் சரி, பிரபுசிம்ரன் சிங்கும் சரி சூப்பரா ஆடினாங்க அன்னைக்கு. ஹேட்ஸ் ஆஃப், கிவ் கிரெடிட்ஸ் டு தம். அதை பத்தி நான் எதுவுமே சொல்லல. அதே மாதிரி தமிழ் கமெண்ட்ரியில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஜென் போல்டுக்கும் ஜென் கோல்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னா, ஜென் போல்டு வந்து அடிக்கும் போது நல்லா இருக்கு, பார்க்க குயிக் ஃபயரா அடிக்கும் போது சூப்பரா இருக்கு. இப்ப இன்னைக்கு பிரியாங்க் சாரி ஆடினதா இருக்கட்டும், சிஎஸ்கேல வந்து மாத்திரை ஆடினதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்க வந்து சூப்பரா இருந்துச்சு. அதை வந்து ஒரு இன்னிங்ஸா பில்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறதோட கெப்பாசிட்டி வந்து ஜென் கோல்டு தான் இருக்கு. ஜென் போல்ட் வந்து அது மிஸ் ஆகுது. இது நம்ம வந்து எல்லாத்துலயும் பார்த்துட்டு வரோம். அதுதான் இன்னைக்கு மேட்ச்லயே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அது இல்லாம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து இன்டென்ட் பத்தி உங்களுக்கு பஞ்சாபுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கிளாஸ் எடுங்க. பஞ்சாப் பேட்டிங் பொறுத்த வரையும் நம்ம வந்து ஓப்பனிங் அந்த டாப் ஆர்டர் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பிரபுசிம்ரன் சிங்கா இருக்கட்டும், பிரியாங்க் ஷாரியா இருக்கட்டும், 2 பேருமே நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 10 per over வந்து எப்படி பவர் பிளேயர் அவங்களுக்கு படிச்சு கொடுத்தாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்னா செம ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு பிரியாங்க் ஷாரியா. இருந்தாலும் அதை மேக்கப் பண்ணிட்டாரு. 4th ஓவர் பாத்தீங்கன்னா 40+ வந்துருச்சு எப்படி ஸ்கோர். ஸோ ஓப்பனர்ஸ்டே இங்க கண்டிப்பா குறையே சொல்ல முடியாது. நீங்க வந்து சொல்றீங்களே ஆர்சிபியோட பஞ்சாபோட விளையாடுறது தான் கொஞ்சம் எட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் உங்களை நிறைய கேம்ல லெட் டவுன் பண்ணிருக்கு. நீங்க நல்லா எடுத்து பாருங்க, இந்த சீசன் நிறைய இடத்துல பஞ்சாபோட மிடில் ஆர்டர் தான் லெட் டவுன் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகே, சோ பஞ்சாப் மிடில் ஆர்டர் பத்தி பேசுறப்போ நான் என் ஹானஸ்ட் இன்புட் சொல்லிடுறேன் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிடில் ஆர்டர்ஸ் தான். இந்தியன் கோர் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நல்ல ஃபாரின் பிக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஜார்ஜ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ்னு அவங்க யாருமே பெருசா யூனிட்டா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அது அப்படி தெரியுது. பட் ஒன்ஸ் தே ஃபயர்ல டெஃபினட்டா வந்து திஸ் வில் பி வெரி த்ரெட்டனிங்கிறது என்னோட தாட். எஸ், இன்னைக்கு ரொம்ப போரா ஆடினாங்க, வெரி புவர் டிஸ்பிளே, எல்லாமே அக்செப்டட். எனக்கு வந்து மெயின் பிரேக் ஈவன் பாயிண்ட், அந்த மெயின் பிரேக் த்ரூ பாயிண்ட் வந்து எனக்கு என்ன இன்னைக்கு தோணுச்சுன்னா, அந்த நேர் வதிரா ரன் அவுட் தான் ப்ரோ. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் விட்டாரு, ஓகே இன்னைக்கு ஒழுங்கா ஆட ஆஃப் டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ற ஸ்டேஜ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட்க்கு அப்புறம் ஒரு விக்கெட் சுட்டிங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் டெஃபினட்டா நேர் வதிரா போன மேட்ச் நல்ல கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாரு, ஒரு சூப்பர் நாக் ஆடிட்டு. ஸோ அதை வந்து அப்படியே பில்ட் பண்ணி அவரும் இங்கிலீஷும் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ் வில் கம் அண்ட் ஃபினிஷ் இட் ஆர் சஷாங்க் சிங் வில் ஃபினிஷ் இட் அப்படிங்கிறத நான் நினைச்சேன். பட் அங்க நேர் வதிரா ரன் அவுட் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஏர்லியா வந்து எல்லாருமே அவுட் ஆகி கடைசி 7 ஓவர் ஃபுல்லாவே வந்து யான்சனும் சஷாங்கும் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. சோ அங்கேயே வந்து மேட்ச் போயிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நேகல் வதிரா மாதிரி ஒரு பிளேயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். அது நம்பர் 4ல எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டிருக்காருன்னு பார்த்துருக்கோம்.
நீங்க இப்போ இங்கிலீஷ் வந்துட்டாருன்றதுக்காக அவர் நம்பர் 4 ஆட விட்டு வதேரா ஒரு கொஸ்டின் கீழே தட்டுறது எந்த விதத்துல கரெக்ட் இல்ல அது கண்டிப்பா தான் சொல்றேன். இந்த பிளேயிங் டவுன்ல இங்கிலீஷ்க்கு வந்து பிளேஸ் இல்ல ப்ரோ, அதான் ஆக்சுவல் ஃபேக்ட். நீங்க அவருக்கு பதிலா சிம்ரனையே கீப்பிங் வச்சுட்டு இல்லன்னா நீங்க இங்கிலீஷை கீழே ஆடுங்க. வதேரா கீப்பிங்லாம் கிடையாது, கீப்பிங்கே இங்க நான் வரல. இங்கிலீஷ் இஸ் பெட்டர் தென் மேக்ஸ்வெல் அவங்க பிலீவ் பண்றாங்க இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம்ல. அதனால தே ஆர் பிளேயிங் இங்கிலீஷ் அஹெட் ஆஃப் மேக்ஸ்வெல். இல்ல ப்ரோ, அதான் சொல்றேன். இந்த பொசிஷன்ல நீங்க இப்போ வதேரா ஆல்ரெடி நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஒரு பிளேயரை நீங்க ஒரு பிளேயர் புதுசா உள்ள கொண்டு வந்துருக்கன்றதுக்காக அவரை கீழே தள்ளா என்ன ஆகும்னு நம்ம பாத்துருக்கோம். ஆல்ரெடி மும்பைலயும் இந்த மாதிரி தான் ஆச்சு ப்ரோ. இன்னைக்கு வதேரா அவுட் ஆனது பொசிஷன்னால கிடையாது. இன்னைக்கு வதேரா ரன் அவுட் ஆனது அவர் பொசிஷன்னால கிடையாது. ரன் அவுட் ஆனது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் நேஹல் வதேரா வந்துருவாரு. ஸ்டாயினிஸும் உங்களுக்கு நீங்க மேல அனுப்பி கூட ப்ரொமோட் பண்ணி கூட விளாண்டுருக்கீங்க. இல்லைனாலும் மேக்ஸ்வெல் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்தியன் பேக்கப்புமே நிறைய இருக்கு ப்ரோ. சசாங் சிங்கும் வேற இருக்காரு. அவங்க மேக்ஸ்வெல் தான் இங்கிலீஷ் கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸ்வெல் வேணாம்னு சொல்லிட்டு தான் இங்கிலீஷ் ஆட வச்சிருக்காங்க. பின்ன இங்கிலீஷ் எங்க ஆடணும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. சரி இல்ல ப்ரோ, நான் உனக்கு கேட்கறேன். இப்போ மேக்ஸ்வெல் ரீப்ளேஸ்மெண்டா தான் இங்கிலீஷ் கொண்டு வந்திருக்காரு. அவர் பொசிஷன் எங்க ஆடுறாரு, இவர் எங்க ஆடுறாரு? இப்போ அதுதானே மேஜர் இம்பாக்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 மேட்சஸ்ல பஞ்சாப் தோத்ததுக்கு ரீசன் வந்து இங்கிலீஷ் 4ல வந்து நேஹல் வதேரா 5ல வந்ததுதான். அதனாலதான் தோத்தாங்க இன்னைக்கு. நேஹல் வதேரா ஃபார்ம்ல இருக்காரு ப்ரோ. அவர் மேல ட்ரை பண்ணணும், கண்டிப்பா மேல ட்ரை பண்ணணும். நீங்க என்னதான் சொல்லுங்க, அவர் மேலதான் ஆடி ஆகணும். இல்ல அது உங்களோட ஒப்பீனியன். வந்து நம்ம வியூவர்ஸ்டே விட்டுறலாம். நேஹல் வதேரா நம்பர் 5 கரெக்டா இல்ல நேஹல் வதேரா நம்பர் 4 கரெக்டான்னு சொல்லிட்டு. இல்ல அதான் நான் ஓகே, நீங்க கொஸ்டின் மார்க் ஓப்பனா விட்டுருங்க வியூவர்ஸ்ட. ஆனா நான் சொல்றேன், ஜாஷ் இங்கிலீஷ் யாரெல்லாம் க்ளோஸ் சர்க்கிள்ல ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அவர் மேட்சஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஜாஷ் இங்கிலீஷோட குவாலிட்டி தெரியும். அவர் நம்பர் 4 தான் ஆடுவாரு. ஏன்னா டாப் ஆர்டர்ல அவர் நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் வந்து இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் ஆன் பண்ண விரும்புறேன். பிகாஸ் வந்துட்டு மேக்ஸ்வெல் இடத்துல இங்கிலீஷ் கொண்டு வரது என்ன பொறுத்தவரையும் ஒரு அப்கிரேட் தான். ஏன்னா நீங்க வந்து மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பெருசா எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை. அதனால வந்துட்டு ஓகே, ஐபிஎல்லையும் வந்துட்டு த்ரூ அவுட் இந்த இவ்வளவு வருஷமா அந்த ஆர்சிபிக்கு ஒரு சீசன் மட்டும் 550 அடிப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல் டிப்புங்கும் போது இன்னைக்கு இங்கிலீஷ் ஆடின ஷார்ட்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. அவர் ஒருத்தர் தான் த்ரெட்டனிங்கா தெரிஞ்சார் அந்த மிடில் ஆர்டர்ல. அப்படிங்கும் பொழுது இங்கிலீஷ் தான் அவங்க ஆடி ஆகணும். மேபி பொசிஷன் வேலு சொல்ற மாதிரி பொசிஷன் வேணும்னா மாத்தி ஆடுறாங்க அப்படிங்கறது ஒரு கன்சர்னா இருக்கலாம். பட் இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு அவரோட ஜாப் வந்து அவர் கரெக்டா பண்ணிட்டாரு. பஞ்சாப் வந்து த்ரூ அவுட்டாவே நிறைய ஃப்ளோட்டிங் பண்றாங்க, நல்லா ட்ரையல் அண்ட் எரர் பண்றாங்க. சரி, போன மேட்ச் ஒரு பொசிஷன் ஆட வைக்கிறாங்க, ஒவ்வொரு மேட்சுமே வந்து பொசிஷன் மாத்தி ஆட வைக்கிறாங்க. 4, 5, 6 அவங்களுக்குள்ளேயே ஒரு ரொட்டேஷன் பண்ணி ஆட வைக்கிறாங்க. அது ஓகே தான். அவங்க வந்து தே ஆர் நோயிங் வாட் ஆர் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு 50% வரைக்கும் நீங்க சொல்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நேஹல் வதேரா குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், லெஃப்ட் ஹேண்டர், நல்ல கான்ஃபிடன்ஸ்ல இருக்காரு. மேபி 4 ஆடலாம். பட் ஆனா அவங்க தான் இங்கிலீஷுமே வந்து அந்த பொசிஷன் ஆட வச்சு பார்க்கலாம் அப்படிங்கறது அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் இங்கிலீஷ்மே நீங்க நல்லா தான் ஆடினாரு. டேக்கிங் நத்திங் அவே ஃப்ரம் ஹிம். நேஹல் வதேரா ரன் அவுட் தான் கேம் சேஞ்ச் பண்ணிருச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் பஞ்சாபோட டாப் 4 வந்து சீல். பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், வதேரா. இதுல கை வைக்காம நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா இந்த டாப் 4 தான் உங்களுக்கு மேஜர் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்க வேணா எடுத்து பாருங்க. ஷோரா நேஹல் வதேரா வந்து 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம பார்த்துருக்கோம், கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒரு 1 or 2 மேட்சஸ் தான் ஃபெயிலியர். பிரப்சிம்ரன் சிங்கும் பிரியான்சாரியா கொடுத்த ஓப்பனிங் தான் உங்களுக்கு நல்லாவே அந்த பவர் பிளேயர் அவங்க ஆடி கொடுக்குறது தான் உங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஸோ டாப் 4 சீல்டு ப்ரோ. நீங்க அங்க கொண்டு வந்து நீங்க உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்கன்னா அதுவே அங்கேயே நீங்க ஒரு பெரிய தப்பு பண்றீங்க. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க எந்த அளவுக்கு வந்து இப்ப பஞ்சாபோட மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் பத்தி பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஆர்சிபியோட பவுலிங், ஸ்பின் பவுலிங் இம்பார்ட்டன்டா வந்து நம்ம ப்ரிவியூலே பேசினது வந்து ஆர்சிபிக்கு ஒரு வீக் லிங்க்னா அவங்களோட ஸ்பின் பவுலிங். குர்னால் பாண்டியா, சுயா சர்மா வந்து ஸ்பின் பவுலிங் ஓவராலா வந்துட்டு குர்னால் பாண்டியா, சுயா சர்மா வந்து அவ்வளவு பெருசா இன்னைக்கு ப்ளூம் ஆகல அப்படிங்கறதா நம்ம வந்து ப்ரிவியூலே பேசிருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தது குர்னால் பாண்டியா. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ ஆன் பண்ணி டைட்டா போட்டு வந்தது வந்து சுயா சர்மா. அந்த இடத்துலதான் அவங்க வந்து எங்க இருந்து நமக்கு ரன்ஸ் வரும் அப்படின்ட்டு தெரியாம கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. சோ வந்து அந்த ஸ்பின் சோக் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சாப். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு. அதுவும் ட்ராக் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க இது ஒரு ஸ்பின் பேட்டிங், இதுதான் மேஜர் ஆஃப் த இதா இருக்குன்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா நம்ம வந்து குர்னால் பாண்டியாவுக்கு நம்ம ஆல்ரெடி போதுமான கிரெடிட் சொல்லிட்டு நம்ம டவுட்டே இல்லை எனக்கு குர்னால் பாண்டியா மேல. ஏன்னா ஆர்சிபி வந்ததுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு எல்லா ஆஸ்பெக்ட்லயும். ஃபீல்டிங்கும் சரி, பேட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ஃபீல்டிங் ஓகே, பவுலிங் ரெண்டுமே ஓகே. ஏன்னா சில பவுலர்ஸ்லாம் அசிஸ்டே கிடைக்காதப்ப கூட ஏதாவது ஒரு வேரியேஷன் காட்டி விக்கெட் எடுத்துறாரு. சுயா சர்மா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் வந்து கொஞ்சம் போரா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. நீயுமே அக்செப்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே போக ஒரு கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நல்லாவே போறாரு. அந்த கூகுளிலாம் சத்தியமா ஸ்டாயினிஸ் விக்கெட் எடுத்தாரு. வேற லெவல் இருந்துச்சு பார்க்காதலாம். இதே மாதிரி ஒரு இதுதான் நமக்கு கேகேஆர் கூடயும் ரசல் யூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அந்த இதுல வந்து பக்காவா இருக்காரு. அந்த லென்த்தும் சரி, அந்த டெலிவரி வந்து கொஞ்சம் அன்பிளேயபிளா தான் இருக்கு.
ஸோ அவருக்கு நீ கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு ரெண்டு மேஜர் பேட்ஸ்மேன் எடுத்து கொடுத்துட்டாரு, இங்கிலீஷ் பிளஸ் ரெண்டு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் அன்பிளேயபிள் டெலிவரி. ஸ்டாயினிஸுக்கும் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்குமே அன்பிளேயபிள் டெலிவரி போட்டாரு. சூப்பர் ஸ்பாட் ஆன் ஸ்ரேயா சர்மா. ஸ்டாயினிஸ் டெஃபினட்டா அன்பிளேயபிள் டெலிவரி. இங்கிலீஷ் வந்து மேபி அங்க அது கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடி இருக்கலாம். அவர் விக்கெட் கொஞ்சம் க்ரூஷியல், அந்த ராங் டைம் டு கெட் அவுட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தப்பான டைம்ல விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ப்ரோ இன்னொரு நோன் ஃபேக்ட் என்னன்னா, ஸ்டாயினிஸ் பொறுத்த வரையும் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பின்னர்ஸை பயங்கரமா ஆடுவாரு. புதுசா நேரம் கொண்டு வந்து ஸ்பின்னர்ஸ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிறைய டைம் பாத்தீங்கன்னா ஒரு 80% ஃபெயில் தான் ப்ரோ ஆவார். ஸ்ட்ரெயிட்டா ஸ்பின்னர்ஸ் ஆடணும்னா 80% ஃபெயில் தான் ஆவார். செட்டில் ஆயிட்டாருன்னா இந்த பிபிஎல் கூட நம்ம பாத்துக்கோம், செட்டில் ஆயிட்டாருன்னா தூக்கி கிடாசிடுவாரு. புதுசா கொண்டு வந்து விட்டீங்கன்னா இப்படிதான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. இல்ல அதான் ஆர்சிபி பவுலிங் வந்து நம்ம ஸ்பின் நம்ம எல்லாருமே வந்து எடுத்தோடனே கொஸ்டின் பண்ணோம். பட் ஸ்டில் ஒரு ஃபியூ மேட்சஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இவங்க வந்து நல்லா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா ஹெசல்வுட், புவி, எஸ் தயாலுமே வந்து ப்ரோ ஆக்சுவலி நம்ம நிறைய வந்து த்ரூ அவுட்டாவே வந்து ஆர்சிபிக்கு போனாலே வந்து அந்த பிளேயர் வந்து விளங்க மாட்டான் அப்படிலாம் நம்ம நிறைய ட்ரால்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எஸ் தயால் வந்து நம்ம டெஃபினட்டா கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டோட்டலா கம்ப்ளீட்டா டவுன் ப்ரோ, எல்லாமே கடுப்பாகி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி டெவஸ்டேட்டிங் ஒரு இன்டர்வியூலாம் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீங்க பேக் பண்ணி ஃபெய்த் வச்சு கொண்டு வரீங்கிறப்போ இதை பத்தி நிறைய பேர் பேசி எனக்கு தெரியல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் ஆர்சிபிக்கு நான் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து ஐ ரியலி தேங்க், பிகாஸ் ஒரு பிளேயரோட ஃபியூச்சரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. கடைசி 41 பால்ஸ்ல வெறும் 47 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆர்சிபி. அதுவும் அந்த யார்கர்லாம் வந்து சும்மா பக்காவா நெயில் பண்ணாங்க. புவனேஸ்வரா இருக்கட்டும், ஹேசல்வுட்டா இருக்கட்டும், ரெண்டு பேரும் யார்கர் வந்து ஸ்பாட் ஆன் சூப்பரா நெயில் பண்ணாங்க. அதே மாதிரி வந்துட்டு தேர் மிடில் ஆர்டர், நீங்க சொல்ற மாதிரி வந்து பஞ்சாபோட மிடில் ஆர்டர் சஷாங்க் இதுவரையும் எப்படி ஆடினாருன்னு பார்த்துருக்கோம். அவராலே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பவுலிங்கு. ஒரே ஒரு 6 தான் அடிச்சிருக்காங்க கடைசி 47 பால்ஸ். அதுவும் யான்சன் அடிச்சு அந்த லாஸ்ட் 6 கொஞ்சம் எரர் பண்ணாரு லென்த்ல வந்து இவரு ஹேசல்வுட், அது தூக்கி கிளாசிட்டாரு. மத்தபடி ஆர்சிபி பவுலிங் ஆன் டாப் நாச். பஞ்சாப் கிங்ஸோட இன்டென்ட் பத்தி சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா கொஞ்சம் இறங்கி வந்து ஆடி இருக்கணும்னு தோணுது ப்ரோ. ஏன்னா மார்க் ஆன்சன் கடைசி பால் வந்து ஸ்டெப் அப் பண்ணி தான் ஆடுவாரு. சோ அங்க வந்து டெஃபினட்டா யாக்கர்ஸ் தான் பிளானுங்கிறப்ப நம்ம ஹெட்மேரிக் சொன்ன மாதிரி அதே விஷயம் தான். ஒரே பிளான்ல ஸ்டக் ஆகாம கொஞ்சம் டெஃபினட்டா இறங்கி வந்து ஆடி இருந்தா பவுலர்ஸ் மைண்ட் செட் டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட். புவர் டிஸ்பிளே டோட்டலா வந்து, ஏன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பேட்டிங் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் பேட்டர்ஸ் இல்லைங்கிறப்போ அவங்களாலையுமே வேற ஆப்ஷன் எடுக்க முடியல. எஸ் ரன்ஸ் ஆன் த போர்டு இருந்தா தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்சல்யூட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு பவுலிங். பஞ்சாப் பேட்டிங் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த இன்டென்ட் ஏன் காட்ட முடியலன்னா விக்கெட்ஸ் இல்ல, ஏன்னா கம்ப்ளீட்டா விக்கெட்ஸ் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தே கான் கோ மச் அப்படிங்கிறது தான். என்னன்னா நீங்க பஞ்சாப் பேட்டிங் மிடில் ஆடுற ஒரு லெட் டவுன் தான். ஆர்சிபி பவுலிங்கு பயங்கர அட்வான்டேஜ். டெப்த்லயும் நல்லா போட்டாங்க, மிடில் ஓவர்ஸும் நல்லா போட்டாங்க, பவர் பிளேல தான் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணிட்டாங்க. அது வந்து நம்ம ஆர்சிபி சொல்ல முடியாது ஆக்சுவலா. நம்ம சொல்ற மாதிரி எல்லா டீம் அகேன்ஸ்டாவும் இந்த ஓப்பனர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அங்க வந்து நம்ம பஞ்சாப் ஓப்பனர்ஸ் தான் கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ வித் திஸ் நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் போயிடுவோம். செகண்ட் இன்னிங்ஸ்ல இப்போ ஆர்சிபி பேட்டிங் பத்தி பார்த்துடலாம். ஆர்சிபி பேட்டிங்ன்றப்ப நம்ம வேற யாரை பத்தி பேசுறது, மனநம்பி விராட் கோலி சேசிங்னாலே அதை நின்று முடிச்சு கொடுத்தாரு. இந்த சீசனே எனக்கு தெரிஞ்சு 3 மேட்ச்னு நினைக்கிறேன், இதோட 3வது மேட்ச் நின்று கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம வந்து விராட் கோலி அப்ரிசியேட் பண்ற அளவுக்கு இந்த மேட்ச்ல வந்து படிக்கிறதுக்குமே கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நம்ம 2 பேர் ஆக்சுவலா அவன் டவுட் பண்ணதில்லை, நம்ம 2 பேருமே நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதான் ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் கிடைச்சுன்னா படிக்கல் கண்டிப்பா ஷுவரா உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தருவாருன்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அக்ரெசிவ் மோட் இது எப்படி திரும்ப ப்ரோ இருந்தது எனக்கு பாக்குறதுக்கு. இன்னைக்கு ஆனா பேட்டிங் ட்ராக்லாம் இல்ல ப்ரோ, இன்னைக்கு கஷ்டமான ட்ராக்ல நல்லா அடிச்சாரு ப்ரோ படிக்கல். நல்லா ஆடினாரு. அதான் ப்ரோ இது பாக்குறதுக்கு அவர் இந்த இன்னிங்ஸ் பாக்குறதுக்கு எனக்கு எப்படி திரும்ப ப்ரோ பார்க்க. போன மேட்ச் வந்து ஒரு 14 ஓவர்ஸ் நான் பெருசா உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன டிராப் பண்ணீங்களா, இப்ப காட்டுறோம் வர்றான்ட்டு அடிச்ச மாதிரி இருந்தது. செம்ம இன்னிங்ஸ் ப்ரோ இது. படுத்துட்டாம பாருங்க. இல்ல படிக்கிறத பத்தி நான் பேச விரும்பல, பிகாஸ் வந்து நீங்க தான் நிறைய பேசிருக்கீங்க. ஸோ வந்து நீங்களே புகழ்ந்தா நல்லா இருக்கும்னு தான் யோசிச்சேன். நான் வந்து விராட் கோலி பத்தி டைரக்டா பேசுறேன். ஃபில் சால்ட் பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். ஃபில் சால்ட் வந்து இந்த மேட்சும் ஒரு லெட் டவுன் தான். அவரோட அப்ரோச் அதான் ப்ரோ, அடிச்சா வந்து பயங்கரமா அடிக்கிறாரு, இல்லாட்டியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ வந்துட்டு அவர் அதுக்கெல்லாம் அவர் எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது வந்து அவர் பெருசா நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. நீங்க என்னதான் வந்துட்டு சரி மத்த பேட்ஸ்மேன் எல்லாம் ஃபெயில் ஆனா கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்காக தான் அவர் எடுத்திருக்காங்களே. இப்ப கொல்கத்தாக்கு எப்படி அவர் ஒரு த்ரஸ்ட் கொடுத்து அப்படி ஒரு புஷ் பண்ணுவாரோ அந்த புஷ்ஷுக்கு தான் அவர் எடுத்திருக்காங்க. அது சில டைம் ஒர்க் அவுட் ஆகும், சில டைம் ஃபெயிலியர் ஆகும். இன்னைக்கு வந்து அது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணுன்ற நீடே இல்லை ஆக்சுவலா சொல்லணும். ஏன்னா 14 மேட்ச் தான் அந்த டோர்னமெண்ட். உனக்கு 5 மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாலே போதும் ஒரு பிளேயர். நீ 14 மேட்சும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு பிலிப் சால்ட் வந்து ஆல்ரெடி ஒரு 3 மேட்சஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நோ டவுட் அவர் 14 மேட்சஸும் ஆடதான் போறாரு. த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் ஆடி கொடுக்க தான் போறாரு. அவர் வந்து நம்ம கொஸ்டின் பண்ண போறதே கிடையாது.
அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு நல்ல மூவ் பண்ணாங்க. லிவிங்ஸ்டனை உட்கார வச்சுட்டு வந்துட்டு ரொமாரியோ ஷெப்பர்ட கொண்டு வந்தாங்க. நான் வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து என்ன நினைச்சேன்னா, அந்த பவர் ஹிட்டிங்கிற எபிலிட்டிக்காக வந்து டிம் டேவிடா ரொமாரியோ ஷெப்பர்டாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வச்சேன். ஆனா என்ன பொறுத்தவரை ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து கண்டிப்பா அந்த 11ல ஆடணும் அப்படிங்கிறது வந்து என்னோட தாட்டா இருந்துச்சு. அது வந்து லிவிங்ஸ்டன் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மேட்சா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம போறாங்க ஒரு ரீசனுக்காக வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட கொண்டு வந்தாங்க. சேர் மாதிரி ஒரு விக்கெட் எடுத்து ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்து கொடுத்தாரு. அவர் உள்ள வரும்போது கமெண்ட்ரிலாம் வந்து என்ன பண்ண போறான், வெறும் பூ பவுலிங் போடுவான், 40 ரன் வந்து ரன்ஸ்ல கொடுப்பான், 40 ரன் அடிப்பான், அதை வந்து 50 ரன்னா வந்து ரன்ஸ்ல கொடுத்துருவான் அப்படின்ட்டுலாம் நிறைய பேசினாங்க. அவ்வளவு பேசினாங்க. வந்துட்டு அப்படியே ஷட் யுவர் மவுத் அப்படிங்கிற மாதிரி வந்து மெயினான பேட்ஸ்மேன் அவனோட முதுகெலும்பே ஸ்ரேயஸ் ஐயர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாபோட மிடில் ஆர்டருக்கு அந்த முதுகெலும்பு வந்து உடச்சிட்டாரு. போன மேட்ச் முடிஞ்சோடனே வந்து அதுக்கே வந்து அஜித் பட்டிதார் வந்து சொல்லியிருந்தாரு, யூ ஆர் த பெஸ்ட் சேஸ் மாஸ்டர் ஐ எவர் சீன் அப்படின்ட்டு விராட் கோலியை பார்த்து சொல்லியிருப்பாரு. நீங்க ஆர்சிபி வீடியோஸ் ஃபாலோ பண்ணா தெரியும். ஸோ வந்துட்டு அதை வந்து இன்னைக்கு திருப்பி இன்னொரு டைம் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ஒய் ஐ எம் த பெஸ்ட் அப்படின்ட்டு. நீங்க வந்து ஒரு 50 ரன்ஸ் அடிக்கிற வரையுமே ஒரு ஸ்ட்ரைக் ரேட் மேல நீங்க கொஸ்டின்ஸ் வைக்கலாம். நானுமே கொஸ்டின்ஸ் வைப்பேன். பட் ஸ்டில் அந்த அந்த பேஸ் தாண்டினதுக்கு அப்புறம் அவர் முடிச்சு கொடுக்கும்போது வந்து இந்த ஜிதேஷமா வந்து அந்த கூகுளிக்கு பீட்டன் ஆவாரு. அப்பெல்லாம் ஒரு முறைப்பாரு, உனக்கு என்ன வேலை இங்க வந்து முடிக்கிறதான வேலை, நீ வந்துட்டு சும்மா பீட்னா விக்கெட் கொடுத்துட்டு போறியாங்கிற மாதிரி ஒரு முறைப்பாரு. அதுல இருந்தே தெரியுது அவர் மைண்ட் செட் என்ன, இந்த மேட்ச் வந்து நான் எந்த இடத்துல வந்து கொண்டு போய் முடிச்சு கொடுக்கணுங்கிறத கரெக்டா ஃபேஸ் பண்ணி முடிச்சு கொடுத்தாரு. இப்போ சேசிங்ல வந்து நீ விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட்டை கொஸ்டினே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. என்ன பொறுத்த வரையும் ஒரு 150 தான் உனக்கு சேஸ் பண்ண போறோம்னா அவரை சுத்தி எல்லாரும் அடிக்க தான் போறாங்க. இவர் தான் சேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா விளையாடி கொடுக்க போறாரு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட்ல நீ கொஸ்டினே பண்ணக்கூடாது. இங்க இவரோட விக்கெட் போச்சுன்னா டோட்டல் டீமும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீ சேசிங் பொறுத்தவரையும் விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஸ்டினே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த மாதிரி ஆடினாருன்னு வச்சுக்கோங்களேன், புவரா நிறைய டாட் பால்ஸ் ஆனாலும் நம்ம கேள்வி கேட்கலாம். 150 தான் அடிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. அவர் அது எப்படி கொண்டு போற எந்த மாதிரி, என்னை பொறுத்தவரையும் நான் நிறைய மேட்ச் பார்த்தது இல்லை. இந்த எப்படி சொல்றேன்னா, அவர் நாட் அவுட்டா இருந்து ஆர்சிபி டீமை தோக்குது, இல்ல இந்தியா வந்து டீமை தோக்குது, அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. அவர் இருக்காரு, நாட் அவுட்டா இருக்காருன்னா மேட்ச் முடிச்சு கொடுத்துருவாரு. அந்த இடத்துல நீ போய் ஸ்ட்ரைக் ரேட்டை கொஸ்டின் பண்ணணுன்ற நீடே கிடையாது. ப்ரோ விராட் கோலி பத்தி நீங்க பேசவே இல்லை. அதான் சொல்ல வேண்டியது நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? இதே ஒரு ஆஸ்திரேலியன் மட்டும் பண்ணிருந்தா அவ்வளவுதான், நாலா பக்கம் டார்கெட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற ஹோப் இருந்துச்சு. ஏன்னா பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோயர் சைட்ல இருந்தப்போ டெஃபினட்டா சஹல் அண்ட் பிரார் வச்சு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியரா தான் இருந்தாங்க. பவர் பிளே வந்து அந்த 3 overs அப்புறம் 22 இருந்துச்சு. அதுக்கப்புறமே வந்து பவர் பிளேயுமே கொஞ்சம் நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி 50+ அடிச்சிட்டாங்க பவர் பிளேல. அங்கேயே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் வரப்பயுமே சஹலே எடுத்து டேக் ஆன் பண்ணாங்க. பிரார் கொஞ்சம் நல்லா தான் போட்டாரு. பிரார் வந்து நம்ம டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணோம். பட் ஸ்டில் டார்கெட் எவ்வளவுதாங்கிறப்போ டெஃபினட்டா கால்குலேட் பண்ணி ஆடினாங்க ப்ரோ. எவ்வளவு ஆடணும் ஒரு ஓவருக்குன்னு சொல்லி டீப்பா கொண்டு போய் கடைசியில எங்க ஆக்சிலேட் பண்ணுமோ ஆக்சிலேட் பண்றாங்க. பஞ்சாப் பவுலர்ஸ் மேல பெருசா ஹார்ஷா இருக்க கூடாது. பட் ஸ்டில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆர்சிபி பிளேட் வெல், தே கால்குலேட்டட் வெல், தே பிளேட் வெல். டி-ஷர்ட் கழட்டி சுத்தல ப்ரோ. ஏங்க ஒண்ணுங்க டிராவ் ஆயிடுச்சுங்க. இல்ல நீங்க தான் சொல்லுங்க. என்ன வேல் ப்ரோ 1-1 நடுவர் நீங்க தான் வேல் ப்ரோ 1-1 மேட்ச் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, நிதின் ஜெயிச்சிட்டீங்களா, அவன் தோஸ்டானா, இப்போ இவன் ஜெயிச்சா நீங்க தோத்துட்டீங்களா. இதேதான் வந்து நம்ம எல் கிளாசிக்கோ மும்பை சிஎஸ்கே அப்படின்னு நடந்துச்சு. என்னடா அது ரிவெஞ்ச் வீக்ல கரெக்டா ரிவெஞ்ச் எடுத்துறீங்க, கையை குலுக்கிட்டு போயிடுறீங்க, நீங்க ஒண்ணு நான் ஒண்ணுன்ற மாதிரி. அவர் வந்து சிஎஸ்கே vs எம்ஐ பத்தி வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. சோ வந்து நம்ம சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் பத்தி வந்துருவோம். நான் பேசினா அடிப்பானுங்க. அது இந்த ஜெர்சியை போட்டு நான் பேசினா கண்டிப்பா அடிப்பானுங்க. அதனால நீங்களே சொல்லுங்க. சிஎஸ்கே மேட்ச் பத்தி வந்துடலாம். ஆக்சுவலா இங்க நான் ஒரு பெரிய கொஸ்டினே இருக்கு எனக்கு. ஆக்சுவலா நம்பர் 3 நம்பர் 4 வந்து ஜடேஜா, நீங்க இது உங்களோட தாட்ஸ் நீங்க சொல்லணும். நம்பர் 4 ஜடேஜா வேலிடா இருக்கா உங்களுக்கு? அப்சல்யூட்லி பேத்தட்டிக் ப்ரோ. அவர் வந்து இன்டென்ட்டே காட்ல எடுத்தோனே ரொம்ப போராடினா. அவரு சிவம் துபேவும் 2 பேருமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து லிட்டரலா என்னடா பேட்டிங் எதுன்னு நினைக்கிறப்போ ஆக்சிலரேட் பண்ணி தப்பிச்சிட்டாங்க. அதுதான் ரைட் வேர்ட். சிவம் துபே ஓரளவுக்கு ஆக்சிலரேட் பண்ணி தப்பிச்சிட்டாரு. ஜடேஜா கடைசியில ஏதோ ஸ்ட்ரைக் ரேட் காட்டுறதுக்காக ஆக்சிலரேட் பண்ணி காட்டிக்கிட்டாரு. ஆனா பிச்சை பொறுத்த வரைக்கும், கேமை பொறுத்த வரைக்கும் இது நல்ல இன்னிங்ஸ் கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதை எவனாச்சும் நல்ல இன்னிங்ஸ் சொன்னானா அசிங்கமா திட்டேன். இதேதான் ப்ரோ நான் எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டே இருந்தேன் உங்கள்கிட்ட. அன்னைக்கு நீங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன்றீங்க. எதுக்கு இதேதான் ப்ரோ பண்ணாரு. இதை விட ஒரு மொட்டமாவே ஆடினாரு. நீங்க ஆனா 2 பேரும் நீங்க முட்டு கொடுத்தீங்க. இதே மாதிரி ஒரு நிமிஷம். அன்னைக்குமே நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க, கடைசியில உங்களுக்கு ஸ்கோர் போர்ட்ல ஒரு ஸ்கோர் வந்துருச்சுன்னா நீங்க எவ்வளவு டாட் பால் வேணா ஆடிக்குங்க,
இந்த மாதிரி போறீங்க. அதுவே அப்படிலாம் நான் சொல்லல. தான் ப்ரோ. ஒரு நிமிஷம் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீ இவ்வளவு பேச ரிஷப் பண்ட் பத்தி வீடியோ நீ கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணணும்னு காட்டுற. ரிஷப் பண்ட் ஆடின பிச்சும் இன்னைக்கு சென்னை ஆடின பிச்சும் ஒண்ணா? கேளுங்க, இது நியாயமா? அந்த பிட்ச்ல அந்த ஸ்கோர் கரெக்டான ஸ்கோர் ப்ரோ. இந்த பிட்ச்ல அது கரெக்டா கிடையாது. ஓகேவா ப்ரோ? அன்னைக்கு வந்து நான் திருப்பி கேக்குறேன், உன்ன ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஃபாலோவர்ஸ் நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ரிஷப் பண்ட் 60 அடிச்ச பிச்சும் இன்னைக்கு ஜடேஜாவும் தூபேவும் ஆடின பிச்சும் ஒண்ணா? ஏய், இங்க வந்து நான் ஜடேஜா சிவம் துபேக்கு முட்டு கொடுக்க விரும்பல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் முட்டு கொடுக்கறேன்னு சொல்லல. இல்ல ஒரு நிமிஷம் இரு. நான் முட்டு கொடுக்கறேன்னு சொல்லல. நீ இப்ப வந்து ரிஷப் பண்ட் கம்பேரிசன் கொண்டு வரீல, அதனால நான் உன்னை கேக்குறேன். அவர் ஆடின பிச்சும் இன்னைக்கு ஜடேஜா ஆடின பிச்சும் ஒண்ணான்னு. ஒண்ணு இல்லடா, நானே சொல்றேன். அதுவும் அப்படின்னா அதுலயும் உன் கொஸ்டின், அதுலயும் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீ ரிஷப் பண்ட் டாபிக் இல்ல கொண்டு வரவே கூடாது. நான் இங்க என்ன தெரியுமா சொல்ல வரேன் உனக்கு? கடைசியில நீ என்ன தெரியுமா சொல்றீங்க? எவ்வளவு டாட் பால் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு மேல ஸ்கோர் வந்துருச்சுன்னா, எண்ட்ல ஸ்கோர் வந்துருச்சுன்னா போதுன்றதே ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவா தான் இருக்கு. ஏன்னா நல்ல பிச்சு கிடைச்சிருச்சுன்றப்ப ஸ்டார்டிங் வந்து ஆக்சிலேட் பண்ண முடியும் அப்படின்றப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ள போயிட்டு அப்புறம் ஆக்சிலேட் பண்ணி அதை காம்பன்சேட் பண்றோம்னா அங்கேயே ஒரு 20-30 ரன்ஸ் உங்க டீமுக்கு குறையுது. ஒண்ணு இருக்குப்பா தம்பி, பிச்சுன்னு ஒண்ணு இருக்கு. பேட்டிங் ட்ராக், பவுலிங் ட்ராக், ஸ்லோ சர்ஃபேஸ், பிளாட் சர்ஃபேஸ் நிறைய இருக்கு. நீ எதை பத்தியும் பார்க்காம நீ ஸ்கோர் போர்டு பத்தி மட்டும் பார்க்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்கல்ல டாட் பால்ஸ் எவ்வளவு வேணா ஆடிக்கலாம் ஸ்கோர் வந்தான்னு சொல்லிட்டு, அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் அக்ஷர் பட்டேலோட இன்னிங்ஸ் எடுத்து கொண்டு வந்தேன். ஓகேவா? அங்கதான் நான் சொன்னேன் அந்த டாட் பால்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பேசேஜஸ் வில் டிஃபைன் தி கேம். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டாட் பால் ஆடி இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். ரஹ்மான் ப்ரோ சொன்னாரு, அவரோட தாட் ப்ராசஸ், இது என்னோட தாட் ப்ராசஸ். ஆனா ரெண்டு பேருமே நாங்க காமனா ஒத்துக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பிட்ச் வேற, அந்த பிட்ச் வேற. இந்த பிட்ச் டெஃபினட்டா பேசிட்டு இருக்கேன். எனக்கு அந்த டாட் பால்ஸ் கவுண்ட் நீங்க வந்து சொல்றீங்கல்ல, அதுதான் எனக்கு இடிக்குது கடைசியில. பிட்ச் ஸ்லோவா இருந்தா டாட் பால்ஸ் ஆடதான் செய்வாங்க. அதுல இருந்து மூவ் பண்ணிடலாம். அதை விட்டுருங்க. இப்ப நம்ம அதுல இருந்து மூவ் பண்ணிடலாம். ஜடேஜா நம்பர் 4 தான் பெரிய கொஸ்டினா இருந்தது. நீங்க சொல்லிட்டீங்க உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து கம்ப்ளீட்டா நீங்க அக்செப்டடே கிடையாதுன்னு. என்னை பொறுத்தவரை நானே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அவர் கரியரும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 36 வயசு, மேக்சிமம் இன்னும் ரெண்டு வருஷம் விளையாடுவாரா? அவரை போயிட்டு நீங்க நம்பர் 3ல அனுப்பிட்டு இருக்கீங்க. எனக்கு பொறுத்தவரையும் அது சரியா படல. அதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீடாக் மோட ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். என் பென்டன் வாட்ச் வந்து பீடாக் மோட ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் வந்து இப்ப பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து பீடாக் வந்து அஸ்வினை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு பேசுறாங்க. ஸோ வந்து நம்ம அந்த டாபிக் வருவோம். அதான் நான் சொல்றேனே, நீங்க வந்து இத்தனை வருஷம் கிரிக்கெட் பாக்குறீங்க, நீங்களா இருக்கட்டும், ஸ்மித்தியனா இருக்கட்டும், வேலா இருக்கட்டும், இத்தனை வருஷம் கிரிக்கெட் பாக்குறீங்க. ஜடேஜா வந்து நம்பர் 4 இருக்கிறீங்க. நீங்க என்னையா பேட்டிங் உங்க ஸ்ட்ரென்த் வச்சிருக்கீங்க, ஃபியூச்சருக்கு நீங்க என்னையா ஸ்கோப் வச்சிருக்கீங்க? எப்படி வயசு இருக்கிறவங்க ஜடேஜாவை வந்து நீங்க நம்பர் 4 ஆடுறீங்க. அஸ்வின் வந்து இத்தனை வாட்சா வந்து அவர் பவர் பிளேல விக்கெட்டே எடுக்கல. அன்ஷுல் கம்போஜ் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருங்கும் பொழுது நீங்க இது ஒரு பெத்தட்டிக் மூவா தெரியலையா? அஸ்வினை திருப்பி நீங்க கொண்டு வந்தது, கம்போஜ கொண்டு வந்தா அவர் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா வந்துட்டு அவர் இத்தனை மேட்ச் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காருங்கும் பொழுது அஸ்வினை வந்து நீங்க கொண்டு வந்து இந்த மேட்ச் வந்து சரி அஸ்வினை தள்ளி அடிக்கிறோம்னு அடிச்சு மத்த போலர்ஸ் அடிச்சுட்டாங்களே. இது வந்து ஒரு பெத்தட்டிக் மூவ், பெத்தட்டிக் பேட்டிங் டிஸ்பிளே பை சிஎஸ்கே, பெத்தட்டிக் டிசிஷன் மேக்கிங் பை தோனி. அது மாதிரி டிஆர்எஸ் பேசுனீங்களே, நீங்க இந்த டிஆர்எஸ் என்ன ஆச்சு? இப்படி எல்லாம் பீடாக் வந்து பேசணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனா வந்து அவர் வீடியோல அதெல்லாம் பேச மாட்டாரு. அஸ்வின் வந்து ஒரு குறைய சொல்ல மாட்டாரு. நாங்க சொல்லிக்கிறோம். இல்ல அவரு சென்னை பத்தி பேசினா சென்னை அஸ்வினோட யூடியூப் சேனல்ல அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அவரோட ஃப்ரெண்டா இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கம்மிங் டு த பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாவே ப்ரோ, என்னன்னா ஜடேஜா ஓகே, ஜடேஜா ஒரு சைடு நீங்க வைங்க. டெவால் பிரவிசன் நீங்க எடுத்திருக்கீங்க. ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இஸ் நாட் மேட்ச் ஃபிட் டு பிளே, இப்பதான் வந்திருக்காரு, டிராவல்லாம் இருக்கும், ஒரு மாதிரி ஃபெட்டிக் இருக்கும், அதனால ஆட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? டோர்னமெண்டே முடிஞ்சு. ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்றேன். ஆக்சுவலா அதுவும் கொஞ்சம் வேலிட். நம்ம எடுத்ததுமே நீங்க போட்டு இறக்கி அந்த மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பா அவர் உள்ள வந்துருவாரு, உள்ள வர மாட்டாருன்னு நான் சொல்ல வரல. இப்ப ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நடந்த மாதிரி தான் இருக்கு. டீமை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓப்பனரும் ஒரு புதுசு, ஒன் டவுனும் ஒரு புதுசு. நீங்க எல்லாரையும் கம்ப்ளீட்டா டம்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி சொல்றது? சிஎஸ்கே ப்ரோ அவரு ஆக்சுவலி ஜெர்சி போட்டு நின்று இருந்தாரு. நான் லைவ் ஃபுட்டேஜ் பார்த்தப்போ ஜெர்சி போட்டு நின்று இருந்தாரு. எப்படி ப்ரோ ஒரு கிரிக்கெட் பிளேயர் நான் ரெடியா இல்லைன்ற மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ இருப்பாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நார்மல் மேட்ச்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதா குரூப் ஸ்டேஜ் மேட்ச்னா நீங்க சொல்றது 100% கரெக்ட். டெஃபினட்டா நீங்க ரெஸ்ட் பண்ணி அவரோட 100% அவர் எல்லாமே ஃபிட் ரெடியா ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆட வைக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கு மேட்சே கிடையாது.
டோர்னமெண்ட் டன் அண்ட் டஸ்டட், அவ்வளவுதான், ஒத்துக்கிறீங்கல்ல, இதுக்கப்புறம் முடிஞ்சு டன் அண்ட் டஸ்டட் ஒத்துக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ மேபி அந்த ரிஸ்க் எடுத்துக்கணுங்கிறது என்னோட தாட். இல்ல ப்ரோ, நான் அதான் Bro, சொல்றேன். அதுதான் நான் வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸ்ட்ரீம் பண்ணதுனால கொண்டு வரல இந்த மேட்ச். நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க, நீங்க வேணா பாருங்க. இதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கோம். ஏன்னா போன மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்ச மேட்ச்ல வந்து ஓவர்டன் வந்து 2 ஓவர் போட்டிருக்காரு, அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கல. அப்படிங்கும் பொழுது அவரை நீங்க டிராப் பண்றீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹார்ஷான டிசிஷன் ஆன் ஓவர்டன். அவர் டிராப் பண்ண இப்ப நீங்க பிரிவிஸ் உள்ள வரணும்னா ஒரே ஒரு இது வந்து ஓவர்டனை நீங்க டிராப் பண்ணிட்டு தான் பிரிவிஸ் வந்து உள்ள கொண்டு வர முடியும். அப்படிங்கும் பொழுது அவர் பேட்டிங்கும் கிடைக்கல, பவுலிங்கும் 2 ஓவர் தான் போட்டிருக்காருங்கும் பொழுது அவரை டிராப் பண்றது வந்து என்ன பொறுத்த வரையும் இட்ஸ் நாட் கரெக்ட் டிசிஷன். நம்ம சிஎஸ்கே நம்ம லைவ் போனப்போ வந்து நிறைய சிஎஸ்கே ஃபேன் வந்து பிரேவிஸ்ன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அப்பவே சொல்லியிருப்போம், அப்படியே அவர் உள்ள வந்தாலும் ஒரு பிளேயிங் லெவல்ல டைரக்டா வந்து பிளேஸ் இல்ல எனக்கு. ஆனா நான் முன்னாடியே நம்ம நேத்து வீடியோல பேசின மாதிரி நான் சொல்லியிருந்தேன், திரிபாதிக்கு பதிலா இன்னொருத்தர் மேபி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னைக்கு ஆடினாரு. அதை ஆட வச்சதெல்லாம் ஓகே, ஹேட்ஸ் ஆஃப் டிசிஷன் டு சிஎஸ்கே, அதெல்லாம் நான் கொடுத்துறேன் கிரெடிட்ஸ். ஆனா வந்துட்டு பிரிவிஸ வந்து அவ்வளவுதான் ப்ரோ பண்ண முடியும். ஏன்னா வந்து ஓட்டனுக்கு போன மேட்ச் பேட்டிங் கிடைக்கல, இன்னைக்குமே வந்து பேட்டிங் ஓரளவு சுமாரா ஆடினாரு. இங்க வந்து சிஎஸ்கே ஓவர்டன் வந்து கம்ப்ளீட்டா ராங் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் யூஸ் பண்றாங்க. அவர் வந்து ஒரு பவர் பிளே போடுற மாதிரி ஒரு பிளேயரே கிடையாது. அங்கேயே ஒரு பெரிய மிஸ்டேக். அவங்க திரும்பி இன்னைக்கு வந்து அந்த இம்பாக்ட் பிளேயர் நம்ம 3 பேர் சிஎஸ்கேனா தோனின்னு பேரையும் சேர்த்து சொல்லுங்க. அதான் ப்ரோ, அவர் கண்டிப்பா அங்க யூஸ் என்ன எல்லாருமே அப்படியே மெதுவாக்கின்றீங்க, நாங்க மட்டும் தான் அடி வாங்கணும். அடி வாங்க இருங்க, நான் அந்த டெசிஷன் மேலதான் வரேன். ஜெமி ஓவர்டன் என்ன பொறுத்த வரையும் அவர் ஒரு பவர் பிளே பவுலர் எல்லாம் கிடையாது. இங்க சிஎஸ்கேக்கு இந்த சீசனே பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் என்ன இருக்குன்னா, பவர் பிளேல கலீல் அகமதுக்கு ஒரு கம்பெனியன் யாரு, அங்கதான் பெரிய கொஸ்டின் இருக்கு. ஏன்னா பத்திரனாவா நீங்க 13 ஓவருக்கு அப்புறம் தான் கொண்டு வரீங்க, எங்கதான் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல வரையும். சோ ஆல்ரெடி 2 மேட்ச்ல வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு அன்சுல் கம்போஸ், அவர் தான் யூஸ் பண்ணிருக்கணும். அவரை விட்டுவிட்டு நீங்க அஸ்வினை கொண்டு வந்து, நான் அஸ்வின் மேல ஆசை போக மாட்டேன். எனக்கு நான் எப்படி சொல்றது, அவர் இது வரையும் நல்லா பண்ணிருக்காரு. இந்த டோர்னமெண்ட் ஒழுங்கா பண்ணல. இது வந்து சிஎஸ்கேவோட டெசிஷன் தான். அவரு சான்ஸ் கொடுத்தா அவர் போடதான் செய்வாரு, அந்த மாதிரிதான் இருக்கு. அஸ்வின் வந்து இன்னைக்குமே நல்லா தான் போட்டாரு. ஆக்சுவலா எக்கனாமிக்கலா போட்டாரு. இந்த கிரவுண்ட் வான்கிலே பொறுத்தவரை நீங்க எக்கனாமிக்கலா டிஃபென்சிவா போறது கரெக்டே கிடையாது. அட்டாக்கிங் ஆப்ஷன் தான். உங்களுக்கு பவர் பிளேல விக்கெட் கிடைச்சிருந்ததுன்னா நீங்க அன்சுல் கம்போஸ் யூஸ் பண்ணி பவர் பிளேல ரோஹித் எடுத்திருந்தாருன்னா கம்ப்ளீட்டா மேட்சே வேற மாதிரி டைமென்ஷனுக்கு போயிருக்கும். தோத்துருப்பாங்கன்னு சொல்ல வரல மும்பை, பட் வேற மாதிரி ஒரு டைமென்ஷனுக்கு போயிருக்கும். இவ்வளவு ஈஸி வின் கிடைச்சிருக்காரு. அங்கதான் வந்து இம்பாக்ட் பிளேயர்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அஸ்வின் கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஆணிதான். ஃபர்ஸ்ட் ரஹ்மான் ப்ரோ பாயிண்ட் வருவோம். அதுல வந்து எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா, ஜேமி ஓவர்டன் மேல ஹார்ஷா இருக்கக்கூடாது, எல்லாமே ஓகே. ஆனா ஒரு டீம்னு பாக்குறப்போ ஒரு பிளேயர் மேல நம்ம ஹார்ஷா இருக்கணுமா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாக்கணுமாங்கிறத விட டீமுக்கு அந்த பர்டிகுலர் மேட்ச் போற மேட்ச்க்கு எது நல்லதுங்கிறது பாக்கணுங்கிறது என்னோட தாட். அவருக்கு போன மேட்ச் சான்ஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ, இந்த மேட்ச்க்கு நம்மளோட பெஸ்ட் கமாடிட்டியை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம், ரிசோர்ஸஸ் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண போறோங்கிறது தான் தாட். அவங்க பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் போரா இருக்குங்கிறப்போ பிரவிஸ் வந்து இஸ் மல்டி டைமென்ஷனல் பிளேயர். அவரோட வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி பவுலர்ஸோட தலைக்கு மேல டாப் ஆஃப் த ஹெட்ல போய் உட்கார முடியும். ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாரு, பவுலர்ஸோட ரிதமையும் சரி எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பிளேயர். அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அந்த ட்ரை பண்ணிருக்கணும். மோர் தென் பீங் ஹார்ஷ் அதெல்லாம் தாண்டிட்டு பியூர்லி கிரியேட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாக்குறப்போ பிரவிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஓவர்டன் கொண்டு வந்திருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். பட் ஐ அக்ரி சர்டன் எக்ஸ்டென்ட் வேல் ப்ரோ சொன்ன வரைக்கும். பிகாஸ் அந்த டிராவல் ஃபட்டிக் மேட்ச் ஃபிட்னஸ் அதெல்லாம் வந்து ஓகே. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நீங்க ஜெயிச்சு ஒன்னும் ஆக கிடையாது. இதுக்கப்புறம் டோர்னமெண்டே முடிஞ்சு சம்போன்னு முடிச்சுட்டு போயிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரவிஸை கொண்டு வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கணுங்கிறது என்னோட தான். அதுக்கப்புறம் நீங்க கேம்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா தோனியோட கேப்டன்சி இன்னைக்கு வாஸ் நாட் கிரேட். நீங்க வந்து என்ன வேணா சொல்லிக்கோங்க, அதுதான் உண்மை. ஏன்னா அஸ்வினை நீங்க ஆட வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க நல்லா போடுற ஒரு ப்ராஸ்பெக்ட் அன்சுல் கம்போஸ் மாதிரி ஒரு பிளேயரை பவர் பிளேல நீங்க போட விடல. அவரை வந்து ஸ்ட்ரைட்டாவே நீங்க பேக் ஃபுட்ல தள்ளிட்டீங்க, அஸ்வினை கொண்டு வந்திருக்கீங்க. அதுவே ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச். பிஎல் குரு சொன்ன மாதிரி தான், டெஃபினட்டா டிஃபென்சிவ் அப்ரோச். அதுக்கப்புறம் பத்திரனா கொண்டு வராரு. 7 ஓவர் எவ்வளவு 50 அடிக்கணுமோ என்னமோ சம்திங். மேட்சே முடிஞ்சு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் இருக்கு பாக்கி. அப்போ வந்து பத்திரனா கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்கிறது எனக்கு தெரியல. அதுவுமே ரியலி புவர். டிஆர்எஸ் தோனி ரிவ்யூ சிஸ்டம்னு சொன்னாங்க. இன்னைக்கு ரியன் ரிக்கல்டனுக்கு ரிவ்யூ எடுக்கல. அதெல்லாம் கேட்டா நம்மள வந்து திட்டுவானுங்க, 1 ஆஃப் டே யானைக்கும் அடிசருக்கும்னு. பட் நம்ம ஃபேக்ட்ஸ் பேசுறோம், எதா இருந்தாலும் நம்ம நான் சொல்லிடுவேன் ஆனஸ்டா. இப்போ யூஎஸ்க்காக சொல்றேன். ஆக்சுவலா இந்த டேக் என்னன்னா, நீங்க இப்போ சொல்றீங்களா இந்த கிரிட்டிசிசம் எல்லாமே அக்செப்டட். நீங்க இப்போ தோனி கேப்டன்சி கொஸ்டின் பண்றீங்களா, இது எல்லாமே அக்செப்டட். இன்னைக்கு போரா பண்ணாரு. நம்ம பேசுறது நீங்க சொல்றது வந்து இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரையும் தான்.
அதை வந்து கொஞ்சம் வியூவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு மேட்ச் நீங்களே எடுத்து பார்த்தாலே இன்னைக்கு தோனி கேப்டன்சி எதுக்கு இவர் வந்து இப்படி சொல்றாருன்னு உங்களுக்கே புரியும். ஏன்னா நிறைய மல்டிபிள் ராங் டிசிஷன்ஸ், இம்பாக்ட் பிளேயர்ல ஒரு ராங் டிசிஷன், ரிவ்யூ எடுக்கல, பத்திரானாவை கொஞ்சம் இயர்லியரா யூஸ் பண்ணிருக்கணும். நாம பார்த்துருக்கோம் இந்த டோர்னமெண்ட்ல 11th ஓவர்லாம் கூட யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணியிருந்தா கூட ஓரளவு அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. என்னை பொறுத்த வரையும் 14th ஓவர் தான் ஸ்ட்ரெயிட்டா தூக்கிட்டு வராங்க, மேட்சே முடிஞ்சிருச்சு அப்போ தூக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல இன்னைக்கு தப்பு நடந்திருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச். இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸுமே இந்த மேட்ச் இப்படியே ஜெயிச்சிட மாட்டோமா, பதில் பேச முடியாதா, அந்த மாதிரி வெயிட் பண்ற ஒரு மேட்ச்ல இந்த மாதிரி மல்டிபிள் கிளவுன் மூவ்ஸ் பண்ணா இதை நம்ம ஆக்சுவலா சொல்லதான் செய்வோம். அதெல்லாம் நீ யாரா சொல்றதுக்கு, எங்க தலைக்கு தெரியும்டா. நீ யாரா சொல்றதுக்கு, நேத்து முளைச்ச காலான்ற நீ. அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்காடா உனக்கு. கிரிக்கெட் விளையாடி இருக்கியாடா நீ? சோத்த திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியாடா? முட்டாப்பில பேச லாக் அவுட் பண்ணிட்டு போடா கிரிக்கெட் அப்படின்னு கண்டிப்பா நீங்க எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க. நான் பெட்டி பேலி தரேன் உங்களுக்கு. இந்த வீடியோல அந்த கமெண்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். நம்ம என்னதான் தோனி டிசிஷன் வந்து இந்த மேட்ச் ஓகே ரொம்ப போரா பண்ணாரு, அது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அஸ்வின் பதிலாம் வந்து கம்போஜுக்கு பதிலாக வந்து அஸ்வினை கொண்டு வந்ததா இருக்கட்டும், பத்ரானா வந்து கடைசியில கொண்டு வந்ததா இருக்கட்டும், எல்லாம் போரு. ஆனா வந்துட்டு இன்னைக்கு ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஆட வச்சிருக்காரு திரிபாட்டிக்கு பதிலா. அந்த டிசிஷனுக்கு நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்றேன். பிகாஸ் வந்துட்டு நெட்ஸ்ல வந்து பாத்துருக்காங்க அவரோட டேலண்ட். வந்து 17 வயசு பையன் நினைக்கிறேன், இன்னைக்கு வந்து ஒரு டெரிபிக்கான பர்ஃபார்மன்ஸ் காட்டினாரு. நீ இந்த இவ்வளவு நாளா நீ என்ன பண்ணலையோ ட்ரிப்பாத்தி, அதை நான் பண்ணி காமிக்கிறேங்கிற மாதிரி ஒரு இன்டென்ட்ல வந்தாரு. இன்னும் ஒரு கன்சர்ன் தான், அதை வந்து ஒரு லாங் இன்னிங்ஸா பில்ட் பண்ணிருக்கலாங்கிறது எனக்கு ஒரு கன்சர்னு. பட் ஒரு டெபியூ மேட்சிங்கும் போது இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ஹேட்ஸ் ஆஃப் சூப்பரா பண்ணாரு. ஆனஸ்டா சொல்லணும்னா இத்தனை வருஷம் வந்து சிஎஸ்கே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மேலதான் வந்து பேக் பண்ணி அப்படிதான் ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு பெரிய லெட் டவுனே. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான். இப்போ வந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படிதான் ஆடணும்னு சொல்லி ஆடி காட்டுறாங்க. ஆக்சுவலா போன மேட்ச் ரசிது ஒரு டீசென்ட் ஸ்டார்ட், இந்த மேட்ச் ஒரு கிளிக்கால விட்டுருங்க. எல்லா மேட்சும் அப்படி ஆட முடியாது. இப்போ ஃபியூச்சர்ல திரும்பி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு வந்து புதுசா அந்த மாத்திரைக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாங்க, அவரும் இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இப்படிதான் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் செட் பண்றாங்கன்றப்ப நீங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ட்ரை பண்ணீங்கன்னாலும் இப்போதான் ஆல்மோஸ்ட் சீசன் முடிஞ்சிருச்சு, பிளே ஆஃப் வர முடியாது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிச்சு. நல்லாவே எல்லாருக்கும் ஆக்சுவலா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக்கா இப்போ டீமை பில்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் அட்லீஸ்ட் பெட்டரா விளாடலாம், பிளே ஆஃப்ஸ் வரலாம், கப் அடிக்கலாம், இந்த மாதிரிலாம் நடக்கலாம். இந்த இதுக்கப்புறம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மிட் சீசன் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பா ஃபேர்வெல் ப்ரோ. தெரியாது. ஓகே, இல்ல நான் அதான் என் பாட்காஸ்ட் தெரியாதுன்னு சொல்லுங்க. என் பாட்காஸ்ட் ப்ரிவியூல சொல்லியிருப்பேன் ப்ரோ மாத்திரை பத்தி. ஏன்னா அவர் எல்லாருமே ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இனி கண்டிப்பா ஆடுவாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல வச்சுதான் நான் சொன்னேன். அதே மாதிரி கண்டிப்பா ஆடி இருந்தாங்க. ஸோ டெஃபினட்டா ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன வந்து இன்னைக்கு மெயினா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, நிறைய பேர் வந்து இதுதான் ப்ரோ ரைட் டைம், இப்போ கக்குனாதான் உண்டுங்கிற மாதிரி இதை நான் சொல்லியே ஆவேன். நிறைய பேர் வந்து போத் சென்னை அண்ட் மும்பை ரெண்டு பேருமே சிமிலர் கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தப்போ நம்மள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, ஸ்மித்தியன் ப்ரோ நீங்க ஏன் வந்து மும்பை மேல ஹார்ஷா இருக்க மாட்டீங்க, சென்னை மேல ஹார்ஷா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான பதில் உங்கள்கிட்ட மட்டும் இல்ல நம்ம சேனல்ல 3 பேர்கிட்ட இந்த क्वेश्चन வந்து கமெண்ட்ஸ்ல வச்சாங்க, கேட்டாங்க. சோ அதுக்கான பதில் வந்து நான் தெளிவா சொல்லிடுறேன். நான் அப்பயே சொன்னேன், இப்பயும் நான் திரும்ப பதிவு பண்ணிக்கிறேன். மும்பைட்ட அந்த ஒலி, அந்த ப்ராஸ்பெக்ட், அந்த டேலண்ட், அந்த பொட்டன்ஷியல் எல்லாமே நான் பாக்குறேன். they are just to click as a unit, they are just one match away அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சென்னைட்ட அந்த ஒலி எனக்கு தெரியல, சோ அதனால பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த சீசன் நான் சொன்ன மாதிரியே மும்பை as a யூனிட்டா கிளிக் ஆகி நம்ம எல்லாருமே நம்ம திரும்ப பேசினப்போ நான் அகைன் அண்ட் அகைன் நான் ஒரு வார்த்தை ரிப்பீட் பண்ணேன்னா, மும்பை ஃபேன்ஸ் கவலையப்படாதீங்க, மும்பை ஃபேன்ஸ் கவலையப்படாதீங்க, மும்பை ஃபேன்ஸ் கவலையப்படாதீங்க. நான் இப்பயுமே அதான் சொல்றேன், மும்பை ஃபேன்ஸ் கவலையப்படாதீங்க, நல்ல ட்ராக்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பழக்கப்பட்டிருக்கு ப்ரோ. இந்த மாதிரி வந்து எப்படி இந்த சிச்சுவேஷன் வந்து கம்பேக் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ டெஃபினட்டா ஆன் ப்ராக்ரஸ் ஃபார் பிளே ஆஃப். சென்னை நான் ஏன் சொன்னேன்னா, ஆக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரோ, இந்த டீம்ல வந்து இவ்வளவுதான் ஸ்டஃப் இருக்கு. I don't see them making through one, maybe very few who said Chennai won't make it to the playoffs. I still stand by it. I'm really happy for predicting it that way. என்னதான் இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்க மேல கடுப்பா இருந்தாலும் கடைசியில எண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நீ இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் வராது. கடைசியில அதான் நிஜமாயிருக்கு. இங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி தான் அவங்க நீங்க சொல்றது. நீங்க எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு 177 அடிச்சா வந்து வான்கடை மாதிரி ஒரு பிச்சில் வந்து டிபெண்ட் பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணிடுவானுங்க மச்சி, நீ கவலைப்படாத மச்சி. நல்லா ஒரு நல்ல பித்தளை சொம்பா ஆனா தூக்கி கொடுங்க, மற்றபடி வந்துட்டு இதெல்லாம் டிபெண்ட் பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது. புவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஆர்சிபி 200க்கு மேல அடிச்சப்ப ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு பொலந்து வந்துட்டாங்க கிட்ட.
ஸோ அந்த அளவுக்கு இருக்க வான்கடை பிச்சு. அந்த இடத்துல வந்து நீங்க 177 அடிச்சுட்டு, அதுவும் இல்லாம கம்போஜ் உட்கார வச்சுட்டு அஸ்வினை போட விட்டுட்டு நீங்க ஜெயிச்சிருவோம்னு நினைச்சா என்னால ஒத்துக்கவே முடியாது. சும்மா கடந்தவனை சொரிஞ்சு விட்ட மாதிரி இன்னைக்கு ரோஹித் சர்மா வேற சொரிஞ்சு விட்டு ஃபார்முக்கு வர வச்சுட்டாங்க. அந்த ஆளு என்னென்ன பண்ண காத்திருக்காரோ அந்த டோர்னமெண்ட்ல. ஒரே ஒரு லெட் டவுனா இருந்தது மும்பை இந்தியன்ஸ், ஒரே ஒரு லெட் டவுனா இருந்தது. ஓப்பனிங்ல வந்து பவர் பிளேல விக்கெட் விட்டுருவாங்க அப்படிங்கறத ஒரு லெட் டவுனா இருந்துச்சு இப்ப வரைக்கும். அதையும் இவங்க ஃபார்முக்கு கொண்டா வச்சுட்டு இவங்க டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிட்டாங்க. இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல இருக்கவனா தலையை தூக்கி வச்சுட்டு சுமக்கணும். இல்ல ரோஹித் சர்மா தான் ப்ரோ. நம்ம வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நம்மளை போட்டு புழக்க சொன்னாங்க ரோஹித் சர்மா இவ்வளவு ஃபெயிலியர்னு. நான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் போன வருஷம் நல்லா பண்ணாரு ஐபிஎல்ல. அதுல நான் எப்பயுமே ஐ ஸ்டில் ஸ்டிக் வித். இந்த வருஷம் வந்து த்ரூ அவுட்டாவே இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து ஆன் அண்ட் ஆஃபா இருந்திருக்காரு. ஐ மீன் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு, பட் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ போரா தான் ஆடி இருக்காரு. பெருசா அந்த அளவுக்கு எக்ஸப்ஷனல் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு பயங்கரமா இன்டர்ன் காட்டினாரு, பயங்கரமா அடிச்சாரு, எல்லாமே பண்ணாரு. என்னென்ன வந்து ஒரு ரோஹித் ஃபேன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவானோ அது எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி கொடுத்துட்டாரு. அதுவும் வான்கடையில அடிச்ச 6 எல்லாமே ப்ரோ எல்லாம் டங்குன்னு பட்டு தெரிச்சுட்டு போகுது. மிடில் ஆஃப் த பேட்ல கொளுத்தானுங்க வான்கடை. அப்படியே இவனுக்கு என்னமோ சொல்றானுங்க, எல்லா ஊர்லயுமே நாங்க தான் தலைதான் அப்படின்னு. ஆனா எனக்கு ரோஹித் பேட்டிங் ஆடுறப்பெல்லாம் வந்து உண்மையாவே வந்து மும்பைக்கா ராஜா ரோஹித் சர்மாங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிருக்காரு ப்ரோ. அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சவுண்ட் கிளியுது. வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், செமையா ஆடினாரு. பயங்கர கான்பிடன்ஸ் இருக்கும். இது அப்கமிங் கேம்ஸ்க்கு குட் லக் ஆப்பனன்ஸ், டெஃபினட் டேஞ்சர் சைன்ஸ் அஹெட். ரோஹித் சர்மா வந்து நீ கம்ப்ளீட்டா இந்த டோர்னமெண்ட்லயே விளையாண்ட இன்னிங்ஸையும் இன்னைக்கு விளையாண்ட இன்னிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மைண்ட் செட்டே சேஞ்ச். அவர் வந்து எல்லா பாலும் அக்ரெசிவா போகவே கிடையாது, கால்குலேட்டிவா ஆடினாரு. இப்போ ரஹ்மான் சொன்ன மாதிரி கால்குலேட்டிவா ஆடினாரு. இன்னிங்ஸை கொண்டு போகணும் முடிவு பண்ணிட்டாரு. 6 அடிச்சேன்னா நெக்ஸ்ட் பால் சிங்கிள் தான் ரொட்டேட் பண்ண போறேன். அஸ்வினுக்கு நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னா அஸ்வின் ஒரு நான் அட்டாக்கே பண்ண போறது இல்லை. அன்லஸ் அன்டில் என்னோட ரேஞ்ச்ல இருக்க வரைக்கும் நான் அதை அட்டாக் பண்ண போறது இல்லை. சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி எப்படி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோமோ அந்த மாதிரி இந்த 2019 வேர்ல்டு கப் முன்னாடி எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூர்ட் இன்னிங்ஸ் விளாண்டாரு இன்னைக்கு. அதான் ப்ரோ இதுல நான் என்ன மெயினா சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த 2019 வேர்ல்டு கப் தோத்துட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது அந்த பிளைட்ல இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் எப்படின்னா, நம்ம இவ்வளவு ஸ்கோர் பண்ணி நம்மளால கப்பு ஜெயிக்க முடியல. ஸோ அவங்க என்னதான் நம்ம ஸ்கோர் பண்ணாலும் டீமோட இம்பாக்ட் இந்த வெற்றி சைட்ல இல்லைல்ல. ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் விட டீமோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயின். அதுக்கப்புறம் தான் அவரோட மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாரு. 20 பால்ஸ் ஆனாலும் 40 ரன்ஸ் அடிக்கிறோமா, அவுட் ஆனாலும் பரவாயில்ல, டீமுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தா ஓகே. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறிட்டு அதனாலதான் நம்ம இந்த ரீசெண்டா அவரோட பேட்டிங் அப்ரோச்சே பாக்குறோம். முன்னெல்லாம் எப்படி விளையாடுவாரு, டாடி ஹண்ட்ரட்ஸ் தான் அடிப்பாரு, அடிச்சா பெருசா தான். இப்பெல்லாம் வந்து சின்னது பட் யூஸ்ஃபுல்லா அந்த மாதிரிதான் இருந்தது. இல்ல அதான் டாடி இஸ் பேக்குங்கிற மாதிரி தான் எல்லாமே நீ பர்ஃபெக்டா இருந்துச்சு ப்ரோ. வான்கடே, ரோஹித் சர்மா, ஃபேன்ஸ், ஃபுல் மீல்ஸ், அந்த ஒரு கம்பேக்கு, சவுண்டு எல்லாமே வாஸ் பெர்ஃபெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் லிரிக்ஸ் சொல்லணும் அப்படின்னா, மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி மன்னிப்பு கேட்டா கிடைக்காதுதான் ரோஹித் சர்மாக்கு. டெஃபினட்டா வந்து ஆன் சாங், ஃபுல் மீல்ஸ் ப்ரோ இன்னைக்கு. சரி, அதே மாதிரி வந்து நம்ம சூரியகுமார் யாதவுக்கும் வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். சூப்பரா ஆனாரு இன்னைக்கு. இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். சூரியகுமார் யாதவ் அட் நம்பர் 3. அவங்க வந்து வில்ஜாக்ஸ் வந்து ஒரு ஃப்ளோட்டரா யூஸ் பண்றாங்க, எல்லாம் ஓகே, ஆல் குட். ரோஹித் சர்மா சீக்கிரம் அவுட் ஆயிட்டா வில்ஜாக்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி அனுப்புறாங்க, எல்லாம் ஓகே. பட் வந்து சூரியகுமாரோட பொசிஷன் நம்பர் 3ங்கிறத இன்னைக்கு காமிச்சிருக்காரு. ஒரு எக்ஸலண்டான இன்னிங்ஸ் ஆனாரு. எப்பப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே ப்ரெஷர் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கோ சீப்பா அப்படின்ட்டு அடிச்சு விட்டு ஒரு 6 அடிக்கிறாரு, ஒரு 4 அடிக்கிறாரு. ப்ரெஷர் வந்து டோட்டலா ரெடியூஸ் பண்ணி விட்டுறாரு. ஸோ வந்து அந்த வகையில் வந்து சூரியகுமாருக்கு வந்து ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். வேற லெவல் கிரெடிட்ஸ் கொடுத்தே அவன் அவரோட பேட்டிங் டெக்னிக் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ நம்ம நிறைய இது பார்த்துருவோம், சில ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து அகேன்ஸ்ட் டர்ன் ஆனா நிறைய பேருக்கு வந்து கொடி கிளம்பிடும். பட் இவருக்கு பார்த்தோம்னா கரெக்டா அது அகேன்ஸ்ட் டர்ன் ஆனாலுமே இப்போ 100 அதெல்லாம் பார்த்தோம்னா வளைச்சு ஒரு 6 அடிப்பாரு. அதெல்லாம் அகேன்ஸ்ட் டர்ன் தான் இருந்தாலும் அது கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டாரு. மிடில் ஆஃப் த பேட் 6 பறக்குது. வேற லெவல் அந்த ஷாட் வந்து பயங்கரமா வச்சிருக்காரு. சூரியகுமார் அதோட பேட்டிங் ஸ்டைலே வந்து பயங்கர ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும். அவர் வந்து ஒன்ஸ் ஹி கெட்ஸ் இன் தி ரிதம்ல இஸ் அன்ஸ்டாப்பபிள். அது வந்து பெர்ஃபெக்ட் பொசிஷன் நம்பர் 3 தான், என்ன வேணா சொல்லலாம். அவங்கள்ட்ட வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால மாத்தி ட்ரை பண்றாங்க. பட் ஆனா ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிடணும் சூரியகுமார் ஏதோ 3ன்னு. ஏன்னா அவரோட பேட் ஸ்விங் மாதிரியும் சரி, அவரோட அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஸ்டைல் மாதிரி யாராலையும் ஆட முடியாது. அதை இன்னைக்கு அகைன் காட்டியிருக்காரு. அவர் எக்ஸலண்டா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவரு மேட்சை வந்து பவுலர்ஸ்க்கு இருக்கவே விடல ப்ரோ. ஒரு பால் கூட பவுலர்ஸ்ல வந்து பாலே நிக்க விடல, எல்லாமே பறக்குது, சுத்தி முத்தி பறக்குது. சோ டெஃபினட்டா அதே மாதிரி அந்த லிரிக்ஸ் வந்து சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மாக்கு மட்டும் இல்ல, மொத்த மும்பை இந்தியன்ஸுக்குமே நான் கொடுத்துடுறேன். மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி மன்னிப்பு கேட்டா கிடைக்காதுதான். ஏன்னா எல்லாருமே ஸ்டார்டிங்ல வந்து டவுட் பட்டாங்க, குவாலிஃபை ஆவாங்களா ஆமாட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர கான்பிடென்டா இந்த டீம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அதை காட்டியிருக்காங்க. மும்பை ஃபேன்ஸ் கவலையப்படாதீங்க, கண்டிப்பா பிளே ஆஃப் போறீங்க.
ஆன் தி ஹோல் வந்து இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி ஃபேனா எனக்கு, ஆஸ் அ மும்பை வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனா வந்து மும்பை வந்து ப்ரெடிக்ஷன்ல கொடுத்த எனக்கு இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஐ எம் சோ ஹாப்பி. ஸோ வந்துட்டு அடுத்து வந்து நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச், இதை நானே சொல்லிடுறேன். இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து இன்னைக்கு ஆர்சிபி பேட்டிங். ஸ்மித்தியன் ப்ரோ வந்து ஒரு ஒரு பிபிகேஎஸ் ரிவ்யூ அப்போ சொல்லியிருப்பாரு, பிபிகேஎஸ்க்கு ஒரு த்ரெட்னா அது எம்ஐயும் டெல்லியும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் அப்ப கேட்டேன், ஏன் ப்ரோ ஆர்சிபியை சொல்லவே மாட்டீங்க, ஆர்சிபி வந்து 2 மேட்ச் ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட நான் பேசுவேன் ப்ரோ, நீங்க கேட்டுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. ஸோ வந்து ஸ்மித்தியன் ப்ரோ வந்து இருங்க பாய், கொஞ்சம் அமைதியா இருங்க பாய், நாங்களும் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு டீம் தான் பாய், நாங்களும் இருக்கோம் பாய், நாங்களும் ஒரு லோகோ வச்சுட்டு ஆர்சிபின்னு போட்டு இந்த டோர்னமெண்ட்ல இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான பெர்ஃபார்மன்ஸ் பை விராட் கோலி அண்ட் படிக்கல். ஸோ வந்து ஆர்சிபியோட பேட்டிங்க்கு வந்து நான் இருங்க பாய் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் கொடுப்பேன். அதே மாதிரி வந்துட்டு மும்பையோட ரோஹித் சர்மாக்கு வந்து நான் இருங்க பாய் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து கன்ஃபார்மா கொடுப்பேன். பிகாஸ் வந்துட்டு இத்தனை மேட்சா ஃபெயிலியர் ஆயிட்டு வந்து இந்த மேட்சுமே எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரோஹித் சர்மா மேபி ஒரு டக்குனு ஒரு 2 6 அடிப்பாரு, ஒரு 4 அடிப்பாரு, அப்புறம் அவுட் ஆயிட்டு பெவிலியன்ல போய் உட்காந்துருவாரு. நானே கிண்டல் பண்ணிருக்கேன், என்ன அவர் வராரு 2 6 அடிக்கிறாரு, 20-40 ஒரு மேட்ச்ல ஒரு ஓவர் விளாண்டு ஜாலியா 14 கோடி வாங்கிக்கிறாரு. நானே கிண்டல் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் சேர்த்து ஷட் பண்ற மாதிரி இருங்க பாய் என்னால வந்து நின்னான்னா என்ன பண்ண முடியும்னு காமிச்சாரு. ஸோ இருங்க பாய் வந்து ரோஹித் சர்மா அண்ட் ஆர்சிபியோட விராட் கோலி அண்ட் டேவிட் படிக்கல் 2 பேரும் முடிச்சுட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். நான் பஞ்சாப் மேட்ச்ல டெஃபினட்டா 2 பேர் கொடுக்க விரும்புறேன். ஒன்னு நேஹல் வதேரா கொடுக்க விரும்புறேன், இன்னொன்னு ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுக்க விரும்புறேன். நேஹல் வதேரா மட்டும் இல்ல, அந்த ரன் அவுட் மொத்தமா இங்கிலீஷா இருக்கட்டும் நேஹல் வதேரா இருக்கட்டும், அந்த 2 பேரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அங்கதான் வந்து பஞ்சாப் வந்து கேம் விட்டாங்கிறது என்னோட தாட். அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயருமே, ஏன்னா அவர் கேப்டனா இருக்கிறப்போ அவர் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டீப் டவுன் ஆடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவர் மேலதான் நம்ம டிபெண்டன்சி போட முடியும், மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சுத்தி தான் ஆடுறாங்கிறப்போ. ஸோ அங்க வந்து ஒரு ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட், அதனால முடிச்சு விட்டீங்க போங்க. நான் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் நேஹல் வதேரா கொடுக்குறேன். ஓவரால் பேட்டிங்கே கொடுக்கலாம், பட் ஸ்டில் இவங்க 2 பேருக்கு நான் மெயினா கொடுக்குறேன். அடுத்த மேட்ச் மும்பை வர்சஸ் சென்னை வந்து முடிச்சு விட்டீங்க போங்க. நான் டெஃபினட்டா மகேந்திர சிங் தோனி கொடுப்பேன். ஆஸ் எ கேப்டனா வந்து சில டியூட்டிஸ் வந்து ஒழுங்கா பண்ணலையோன்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு சில டியூட்டிஸ் ஒழுங்கா பண்ணலையோன்னு தோணுச்சு, அதனால முடிச்சு விட்டீங்க போங்க. நான் வீலியன் மேட்ச் வந்து நான் ஆர்சிபி மேட்ச்ல ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா பெரிய கொஸ்டின் மார்க்கே இருந்தது, ஸ்பின் டிபார்ட்மெண்ட் மேலதான் பெரிய கொஸ்டின் மார்க்கே இருந்தது. 2 பேருமே இன்னைக்கு கம்பைன் பண்ணி ஆர்சிபியே இந்த கேமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. 2 ஸ்பின்னர்ஸுமே வந்து பக்காவா பண்ணி பஞ்சாபோட பேட்டிங் லைனப்போ க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அதுவும் சுயாஷ் சர்மாவுக்கு நம்ம பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம குர்னல் பாண்டியாவுக்கு மேட்ச் ஆன் மேட்ச் சொல்லிட்டு தான் வரோம். இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் சுயாஷ் சர்மாவுக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ நான் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் கொடுப்பேன் வீல்டன் என்று நினைத்தாய் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. செகண்ட் மேட்ச்ல வந்து வீல்டன் என்று நினைத்தாய் டோட்டல் மும்பை சைடுக்கே சொல்லலாம். அது இல்லாம ரோஹித் சர்மாவுக்கு ஸ்பெஷல் மென்ஷன். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே கொஞ்சம் மொக்கையா தான் ஆடிட்டு இருந்தாரு, சொல்லிதான் அவன் மொக்கையா தான் ஆடிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச் கம்ப்ளீட்டா தூக்கத்துல இருந்து முழிச்சு அவர் சொல்ற மாதிரிதான் மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி மன்னிப்பு கேட்டா கிடைக்காதுன்ற மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாரு, மேட்சையும் முடிச்சு கொடுத்தாரு. அங்கதான் நிக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி உள்ள ஒரு மேட்ச்ல தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன்ற மாதிரி ஒத்த கால இருக்காரு. வந்துட்டு இப்ப நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து நான் 17 வேலு 17, நீங்க வந்து 22ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு நீங்க மட்டும் பஞ்சாப் சொல்லியிருந்தீங்க உங்க ஜெர்சிக்கு தகுந்த மாதிரி. நானும் வேலு வந்துட்டு ஆர்சிபி சொல்லியிருந்தோம். வேலு வந்து ஆர்சிபி சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்கன்ட்ட. ஓகே ஓகே, எப்படி நான் ரீசனோட சொன்னேன், வெளி கிரவுண்ட்ல புலியா இருக்காயின்னு நான் ரீசனோட சொன்னேன். இன்னைக்கு கண்டிப்பா இங்கதான் என்னன்னா அவருக்கு அடுத்த மேட்ச் ராஜஸ்தானோட சின்னசாமியில மேட்ச் இருக்கு. வீட்டுல எளிதானே அவர் ராஜஸ்தான் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, நம்ம பாத்துக்கலாம். ஓகே, அதை நான் வெயிட் பண்ணி பாக்குறேன். ஸோ வந்துட்டு ஆர்சிபி வந்து வெளியில புலின்னு திருப்பி நிரூபிச்சிட்டாங்க. அதனால வந்து நானும் வேலும் ஒரு பாயிண்ட். அதே மாதிரி செகண்ட் மேட்ச்ல வந்துட்டு சிஎஸ்கே எம்ஐல வந்து 3 பேருமே எம்ஐ சொல்லியிருந்தோம். 3 பேருக்கும் ஒரு மேட்ச். வித் தட் ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்து ரஹ்மான் டிவிலியர் 17+2 19 பாயிண்ட்ஸ், வேல் பிரஜன் 17+2 19 பாயிண்ட்ஸ், ஸ்மித்தியன் 22+1 23 பாயிண்ட்ஸ். ஸோ வந்துட்டு இந்த பேட்டில் நல்லா போகுது. உங்களோட வந்து பாயிண்ட்ஸையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் கீப் திஸ் கோயிங். நாளைக்கு மேட்ச் வந்து ஜிடி விசஸ் கேகேஆர். ஸோ வந்து இந்த மேட்ச்ல உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? கொல்கத்தா வந்து நாளைக்கு அடிப்பாங்க. திரும்பி லாஸ்ட் மேட்சே கொஞ்சம் க்ளோஸா தான் வந்து விட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல மூவிங்கா இருப்பாங்க, கொஞ்சம் என்கேஜா வச்சுப்பாங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். நானும் கொல்கட்டாவை தான் பேக் பண்றேன். நாளைக்கு கண்டிப்பா கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க பவுலிங் யூனிட் லுக் ஸ்ட்ராங். ஸோ அதனால கேகேஆர் ஃபார் மீ. சரி, ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சொல்ற மாதிரி தான் நான் வந்து ஜிடி தான் பேக் பண்ண போறேன். இந்த மேட்சும் ஜிடி தான் பேக் பண்ணுவேன்.
அகெயின் சொல்றேன், ஒரு கம்ப்ளீட்டான யூனிட்டா இருக்காங்க. மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் வீக்னஸா இருந்தாலும் டாப் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸ் பண்ண விடாம காப்பாத்துறாங்க. ஸோ வந்து நான் திருப்பி ஜிடி தான் பேக் பண்றேன். ஸோ வந்து நாளை மேட்ச் பிடிச்சேன் ரஹ்மான் டிவிலியர்ஸ் ஜிடி, வெல் பிரஜன் கேகேஆர், ஸ்மித்தியன் கேகேஆர். ஸோ நாளைக்கு மேட்ச்லயும் உங்க ப்ரெடிக்ஷன் வந்து யார் யார் எந்த நாளைக்கு மேட்ச்லயும் வந்து உங்க ப்ரெடிக்ஷன் வந்து எந்த டீம் ஜெயிக்குங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ வந்து வில் see you in the next match review. Until then, bye from ரஹ்மான் டிவிலியர்ஸ், வெல் பிரஜன் அண்ட் ஸ்மித்தியன். பை ப்ரோ. தெரியா